வெல்கம் டு NeetChennai. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோடியம் தியோசல்பேட் இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து சோடியம் தியோசல்பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் வந்து ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் என்னன்னா நமக்கு வந்து சோடியம் தியோசல்பேட் அதோட மாஸ் கொடுத்துருக்காங்க 1.24 கிராம்ஸ்னு அதோட மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்யூஷன்ல வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க 100 கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வால்யூம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் த ஃபார்மாலிட்டி ஆஃப் சோடியம் தியோசல்பேட். நம்ம ஃபார்மாலிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறது ஒரு லிட்டர்ல எவ்வளவு இது வந்து கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபார்மாலிட்டி. 1 லிட்டர். ஸோ இங்க வந்து 100 கியூபிக் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து லிட்டருக்கு மாற்ற போறோம். அப்ப லிட்டருக்கு மாத்தினா 0.1 லிட்டர் அப்படின்னு மாறிடும் நம்ம. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிங்கிறது நம்ம வந்து 1 லிட்டர்ல எவ்வளவு கரைஞ்சிருக்கு சோடியம் தியோசல்பேட் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் சோடியம் தியோசல்பேட் வந்து 1.24. அதோட வால்யூம் நம்ம கொடுத்துட்டாங்க 100 கியூபிக் சென்டிமீட்டர். இதை நம்ம வந்து 1 லிட்டருக்கு மாத்திட்டோம். ஸோ 0.1 லிட்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். நமக்கு வந்து மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ் ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து மோலார் மாஸ் தேவை. ஸோ அதனால நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து சோடியம் தியோசல்பேட்ல இருக்கக்கூடிய சோடியத்துக்கு வேல்யூ வந்து அட்டாமிக் மாஸ் பாத்தீங்கன்னா 22.9 ஒரு சோடியத்துக்கு. ஸோ 2 சோடியம் இருக்கு. ஸோ அதனால 45.98 சோடியத்துக்கு பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது சல்பருக்கு. சல்பருக்கு வந்து நமக்கு தெரியும் 32.07 ஒரு சல்பருக்கு 2 சல்பர் இருக்கு. அதனால 64.14 வந்துருச்சு. ஆக்சிஜனுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 3 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 3 ஆக்சிஜனுக்கு 3 × 16 வந்து 48 வந்துருச்சு. அதே மாதிரி வாட்டர் வந்து 5 மடங்கு வாட்டர் இருக்குது. ஸோ அதுல வந்து 5 டைம்ஸ் H2O. ஸோ ஒரு இதுக்கு நமக்கு வந்து 18 வந்து அப்போ 5 விட்டு 18 பாத்தீங்கன்னா 90.1. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா அதுதான் வந்து மோலார் மாஸ். ஸோ வேல்யூஸ் ஒவ்வொன்றா ஃபில்அப் பண்ணுறோம். 1 2 3 4 இந்த எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 248.22 கிராம் பர் மோல் கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து தான் நம்ம வந்து ஃபார்மாலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு நமக்கு கிடைச்சது மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ மாஸ் எவ்வளோன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 1.24 கிராம் மாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1.24 கிராம்ஸ் டிவைடட் பை நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ மோலார் மாஸ் ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் 248.22. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது அப்ராக்சிமேட்லி 0.0049 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த வேல்யூஸ் வச்சு இப்போதான் நம்ம ஆக்சுவல் ஃபார்மாலிட்டி ஆஃப் சோடியம் தியோசல்பேட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட நமக்கு ஃபார்முலா தெரியும். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். அதாவது 1 லிட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ இதுல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.00499. இந்த வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து நம்ம 0.1 லிட்டர் ஆரம்பத்திலேயே பார்த்துருந்தோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாக்க நமக்கு வந்து 0.0499 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிச்ச ஃபார்மாலிட்டி. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஆஃப் ஃபார்மாலிட்டி. ஃபார்மாலிட்டி எதுக்குன்னா நம்பர் ஆஃப் சோடியம் தியோசல்பேட்டோட ஃபார்மாலிட்டி இவ்வளவுதான் 0.05 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வந்து நீட் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் கொரியர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயிலில் வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் லொகேஷன் டீட்டெயிலில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாரும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ.